A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 30 verse 1 to 7. ஸோ சங்கீதம் 30வது அதிகாரம் அதில் 1லேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் எப்போ எழுதுறாருன்னா டேவிட் வந்து ஆஃப்டர் he recovers from something serious. அப்போ அவருக்கு ஏதோ சீரியஸாக நடந்திருக்கு ஹெல்த் வைஸில். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து அவர் ரிக்கவர் ஆகிட்டார். ஸோ அவர் உடல்நிலையில் ஒரு சீரியஸான ஒரு நிலைமையிலேருந்து அவர் ரிக்கவர் ஆகும் போது என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. ஸோ he was at the edge of death but now is back. அதுக்கப்புறம் என்ன எழுதுறாரு, அவர் வந்து தூரத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல, அவர் ஆழமாக ஆராய்ந்து பார்க்குறாரு என்ன நடந்தது. ஸோ என்ன எழுதுறாரு, அந்த ஹைண்ட் சைடு இருக்குது அவருக்கு. அதாவது ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம், என்ன ஆச்சு, எதனால ஆச்சு, எப்படி ஆச்சு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன எழுதுறாரு, அகெயின் டேவிட் சைடில் எப்போவுமே என்ன போயட்டிக்காக எழுதுவார். ஸோ என்ன எழுதுறாரு, he was at the pit of Sheol. he was at Sheol. ஷியோல்னா என்ன சொல்லுவாங்க, நரகம் இல்லைன்னா ஆழம், ஒரு ஆழத்தில் இருந்திருக்கேன். ஆனால் அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, விடுதலை கொடுத்துருக்காரு, என்ன ரெஸ்டோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் the key verse which is what we are going to focus is verse 5. So Psalms chapter 30 verse 5, it says, weeping may tarry for the night but joy comes with the morning. நேரடி சொல்கிறேன், வீப்பிங் மே டெரி ஃபார் த நைட் பட் ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா ஒரு சிம்பிள் தான், விச் இஸ் நம்ம டேவிட் கிட்டேருந்து பார்க்குறோம். என்னென்னா he has been through and come out of a situation. அதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காரு, அனுபவிச்சிருக்காரு, அதுலேருந்து தாண்டி வந்துட்டோன்னே என்ன பண்ணுறாரு, அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நம்ம கீவர்ஸ் பார்த்தோம், வீப்பிங் மே டெரி ஃபார் த நைட் பட் ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோன்னா வெரி சிம்பிளாக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆஸ் எ கிறிஸ்டியன்னா நம்ம வாழ்க்கையில் இட் இஸ் நெவர் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகம். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே we have to say no to a lot of things, we have to stand up for a lot of things, and நிறைய உலக பிரகார சொகுசுகளுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லணும், வேண்டான்னு சொல்லணும், எதிர்த்து நிற்கணும். ஆனால் அதான் நம்ம கிறிஸ்டியானிட்டியோட ஸ்டாண்டர்ட், எதிர்பார்ப்புகள். ஸோ அதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது எடுக்க போகிறது விச் இஸ் மோர் இன் லைன் வித் கீ வேர்ஸ் என்னென்னா, கஷ்டங்கள் வரும், ஆனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தட் we will eventually get across it. ஏன்னா இறுதியில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அதில் நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து சொன்ன வாக்கை மாறாதவர். அவர் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக மாற்ற மாட்டார். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நீங்கள் நம்ம போன சங்கீதத்திலே பார்த்தோம், என்ன பார்த்தோம், எல்லாத்தையும் உருவாக்கின ஆண்டவர் தான் நம்மளோட ஆண்டவர். காட் இஸ் அ காட் who created everything with just his own voice. அவர் குரல்லே எல்லாத்தையும் என்ன பண்ணார், உருவாக்குனார். இந்த பிளானட்ஸ், இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும், இந்த மரங்கள், இந்த ஆனிமல்ஸ், நம்மளே சில மிருகங்களை பார்த்து வாவோட போவோம், இந்த மிருகம் பார்க்க இவ்வளோ இப்படி இருக்குது, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை குரலால் உருவாக்குனதான் யார், நம்ம ஆண்டவர். அவ்வளோ வெள்ளமை உள்ள ஆண்டவர், அவ்வளோ பலம் உள்ள ஆண்டவருக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோத்தையும் பண்ண ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனை, இதெல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் இன் டைம். நம்ம எல்லாமே சரியாக பண்ணால், நம்ம ஜெபத்தோட நேர்மையாக போனால், நம்ம எல்லாமே நம்ம சைடில் நம்ம எல்லாரும் நேர்மையாக உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அவர் வந்து he will give an answer. அவர் வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த பக்கத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், மார்னிங் இந்த வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு டேவிட் ஞாபகம். ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது, ஒரு கடினமான பலவீனத்தில் இருந்திருக்காரு, அதுலேருந்து வந்துட்டோன்னே என்ன பார்க்குறாரு, நான் இந்த ஆழத்தில் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, விடுதலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்மளும் என்ன ஞாபகப்படுத்தணும்னா, we will go through difficulties. நம்மளும் கஷ்டங்களில் போவோம், அதான் வாழ்க்கை. எஸ்பெஷலி அஸ் கிறிஸ்டியன் லைஃப், தட் இஸ் த ஜேர்னி. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இறுதியில் என்ன வெளிச்சம் வரும், ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். ஏன்னா நம்ம நினைக்கலாம், சரி உலக பிரகாரம் வெளிச்சமா இல்லை. நான் சொல்கிற கேரண்டி என்னென்னா, நம்மளுக்கு நித்தியத்தில் நீதியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இட்டர்னிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உலக பிரகார ஆசீர்வாதங்களால் எனக்கு சொல்ல முடியாது, ஆனால் நான் கேரண்டி சொல்கிறேன், நம்ம ரட்சிப்பு கேரண்டி. அது பிறகு பரலோகத்தில் நித்தியமாக நீதியாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த ரெண்டு நிச்சயத்தை நம்ம என்ன பண்ணோம், we should keep in mind. ஸோ காட் ஈவன் தோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆண்டவர் இல்லாத மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கொடுப்பார், அவர் கண்டிப்பாக in time he will bring us to light. நம்மளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார் in the morning. So that is what I want us to take away. Thank you.